चतुष्पञ्चाशः सर्गः। वीक्षमानस्ततो लङ्कां कपिः कृतमनोरथः वर्धमानसमुत्साहः कार्यशेषमचिन्तयत्। किं नु खल्ववशिष्टं मे कर्तव्यमिह साम्प्रतं यदेषां रक्षसां भूयः सन्तापजननं भवेत्। वनं तावत् प्रमथितं प्रकृष्टा राक्षसा हताः बलैकदेशः शपितः शेषं दुर्गविनाशनम्। दुर्गे विनाशिते कर्म भवेत् सुखपरिश्रमम् अल्पयत्नेन कार्येऽस्मिन् मम स्यात् सफलश्रमः। यो ह्ययं मम लाङ्गूले दीप्यते हव्यवाहनः अस्य सन्तर्पणं न्यायं कर्तुमेभिर्गृहोत्तमैः। எல்லாவற்றையும் முடித்ததாக எண்ணி அந்த பெரும் வானரர் லங்கையை இன்னொரு முறை பார்வையிட்டார். பெருகும் ஆற்றலுடன் மிச்சம் இருக்கும் வேலையை குறித்து சிந்தித்தார். இந்த அரக்கர்களை துன்புறுத்த இன்னும் ஏதேனும் செய்ய முடியுமா? வனத்தில் இருக்கும் எல்லா மரங்களையும் உடைத்து சின்னாபின்னம் ஆக்கிவிட்டேன். பலசாலியான சில அரக்கர்களை கொன்றுவிட்டேன். ஒரு பெரிய படையை அழித்தும் விட்டேன். இனி மிகுந்தது கோட்டையை விநாசம் செய்வதுதான். அந்த பெரும் கோட்டையை அழித்துவிட்டு திரும்பினால் என் முயற்சிகள் வீணாகாது, என் காரியம் சித்தி பெறும். இந்த அழகான மாளிகைகளுக்கு என் வாள் முனையில் எரியும் தீயை சமர்ப்பிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்தார் அனுமான். ततः प्रदीप्तलाङ्गूलः सविद्युदिवतो यदः भवानग्रेषु लङ्काया विचचार महाकपिः। गृहाद्गृहं राक्षसानामुद्यानानि च वानरः वीक्षमानो ह्यसन्त्रस्तः प्रासादांश्च चचारसः। अवाप्लुत्य महावेगः प्रहस्तस्य निवेशनम् अग्निं तत्र स निक्षिप्य श्वसनेन समो बली। ततोऽन्यत्पुप्लुवे वेश्म महापार्श्वस्य वीर्यवान् मुमोच हनुमानग्निं कालानलशिखोपमम्। वज्रदंष्ट्रस्य च तथा पुप्लुवे स महाकपिः शुकस्य च महातेजाः சாரணஸ்ய ச தீமதः. இப்படி நிர்ணயித்ததும் அந்த பெரும் வானரர் தன் வாள் தீயினால் எரிந்து கொண்டு மின்னலுடன் கூடிய மேகங்களைப் போல் பிரகாசித்தது. அவர் மாளிகைகளின் மீது தாவி ஏறி சஞ்சரித்து வந்தார். ஒரு வீட்டிலிருந்து இன்னொன்றுக்கு தாவி குதித்து கொண்டு வீடுகளையும் உபவனங்களையும் பார்த்தபடி பயமின்றி சென்றார். வாயுவின் வேகத்திற்கு நிகரான பலசாலியும் தைரியசாலியுமான அனுமான் பிரஹஸ்தனின் வீட்டு வாசலில் குதித்து தீ வைத்தார். அங்கிருந்து தாவி மகாபார்ஷ்வர் வீட்டிற்கு சென்று பிரளயகாலாக்னி போல் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை தள்ளினார். அதற்கப்புறம் அந்த தேஜஸ்வியான வானரர் வஜ்ரதம்ஷ்டன், சுகன் மற்றும் புத்திசாலியான சாரண் மாளிகைகளுக்கும் தீ வைத்தார். ததா சேந்திரஜிதோ வேஷ்ம ததாஹ ஹரியூதபஹ ஜம்புமாலேஹ் சுமாலேஸ்ச ததாஹ பவனம் ததஹ ரஷ்மிகேதோஸ்ச பவனம் சூரியசத்ரோஸ்ததைவ ச ஹ்ரஸ்வகர்ணஸ்ய தம்ஷ்ட்ரஸ்ய ரோமஷஸ்ய ச ரக்ஷசஹ युद्धोन्मत्तस्य मत्तस्य ध्वजग्रीवस्य रक्षसः विद्युः जिह्वस्य घोरस्य तथा हस्तिमुखस्य च करालस्य पिशाचस्य शोणिताक्षस्य चैव हि कुम्भकर्णस्य भवनं मकराक्षस्य चैव हि यज्ञशत्रोश्च भवनं ब्रह्मशत्रोस्तथैव च नरान्तकस्य कुम्भस्य निकुम्भस्य दुरात्मनः
वर्जयित्वा महातेजा विभीषणगृहं प्रति क्रममानः क्रमेणैव ददाह हरिपुङ्गवः. இப்படி அனுமான் வானர தலைவர் இந்திரஜித்தின் மாளிகையை கொளுத்தினார். அதைத் தொடர்ந்து ஜம்புமாலி மற்றும் சுமாலியின் வீடுகளிலும் தீயை வைத்தார். ரஷ்மிகேது, சூரியசத்ரு, ஹ்ரஸ்வகர்ணன், தம்ஷ்ட்ரன், ரோமசன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், வித்யுஜ்ஜிஹ்வன், கோரன், ஹஸ்திமுகன், கராளன், விசாலன், ஷோணிதாக்ஷன், கும்பகர்ணன், மகராக்ஷன், யக்ஞசத்ரு, பிரம்மசத்ரு, நராந்தகன், கும்பன், துராத்மா, நிகும்பன் ஆகியோருடைய மாளிகைகளை வரிசையாக கடந்து எரித்து கொண்டு மகா தேஜஸ்வியான வானரோத்தமர் சென்றார். விபீஷணனின் அரண்மனையை மட்டும் தவிர்த்து விட்டார். தேஷு தேஷு மஹார்ஹேஷு பவனேஷு மகாயஷாஹ கிருஹேஷ் விருத்திமதாம் ரித்திம் ததாஹ ச மகாகபிஹ சர்வேஷாம் சமதிக்ரம்ய ராக்ஷசேந்திரஸ்ய வீர்யவான் ஆசசாதாத லக்ஷ்மீவான் ராவணஸ்ய நிவேஷனம் ததஸ்தஸ்மின் கிருஹே முக்யே நானாரத்னவிபூஷிதே மேருமந்தரசங்காஷே சர்வமங்கலசோபிதே பிரதீப்தமக்னிமுத்ஸ்ருஜ்ய லாங்கூலாக்ரே பிரதிஷ்டிதம் நநாத ஹனுமான் வீரோ யுகாந்த ஜலதோ யதா. இந்த பெரிய அழகான பவனங்களை அந்த புகழ்பெற்ற வானரர் கொளுத்தி சாம்பலாக்கினார். வீரமும் ஆற்றலும் படைத்த ஆஞ்சநேயர் எல்லா நிவாசங்களையும் தாண்டிக் கொண்டும் எரித்து கொண்டும் கடைசியாக ராவணனின் அரண்மனையை வந்தடைந்தார். மேருமந்திர பர்வதத்தை போல் இருக்கும் அந்த மாளிகை, பல்வேறு ரத்னபூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மாளிகையை நுனியில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த நெருப்பினால் கொளுத்தினார். ஸ்வசனேன ச சம்யோகாத் வேகோ மகாபலஹ காலாக்னிரிவ ஜஜ்வால ப்ராவர்தத ஹுதாசனஹ பிரவருத்தமக்னிம் பவனஸ்தேஷு வேஷ்மஸ்வச்சாரயத் அபூச்வசன சம்யோகாத் வேகோ ஹுதாசனஹ தானி காஞ்சன ஜாலானி முக்தா மணிமயானி ச भवनान्यवशीर्यन्त रत्नवन्ति महान्ति च तानि भग्नविमानानि निपेतुर्वसुधातले भवनानीव सिद्धानामम्बरात् पुण्यसंक्षये सञ्जज्ञेतुमुलक्षब्दो राक्षसानां प्रधावतां स्वगृहस्य परित्राणे பக்னோத்சாஹோஜிதஸ்ரீயாம். காற்று நன்றாக வீசிக்கொண்டிருப்பதனால் தீ வேகமாக மாளிகையில் பரவியது. பிரளயகால அக்னியைப் போல் வெகுவாக வளர்ந்தது. எல்லா பவனங்களையும் எரித்து தள்ளியது அந்த நெருப்பு. அந்த பெரும் மாளிகையின் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் பதிக்கப்பட்ட மணிகளும் முத்துக்களும் உதிர்ந்து விழுந்தன. அந்த செழிப்பான வீடுகளையும் மாளிகைகளையும் காப்பாற்ற முடியாமல் சோர்வடைந்த அரக்கர்கள், அடடா, அக்னிதேவன் வானர ரூபமாக அல்லவா வந்திருக்கிறார் என்று பெருங்கூச்சலை எழுப்பினார்கள். சில பெண் அரக்கிகள் வீடுகளிலிருந்து குதித்து வெளியேறினார்கள். நூனமேஷோக்னிராயாதஹ கபிரூபேன ஹாயிதி க்ரந்தந்த்யஹ் சஹசாபேதுஹ स्तनन्धयधरा स्त्रियः काश्चिदग्निपरीतेभ्यो हर्मेभ्यो मुक्तमूर्धजाः पतन्त्यो रेजिरेभेभ्यः सौदामिन्य इवाम्बरात् वज्रविद्रुमवैडूर्यमुक्ता राजतसंहितान् विचित्रान् भवनान् धातून् स्यन्दन्मानान् ददर्शसः नाग्निस्तृप्यति काष्ठानां तृणानां हरियूथपः
नाग्नेर्नापि विशस्तानां राक्षसानां वसुन्धरा क्वचित् किंशुकसङ्काशाः क्वचिच्छाल्मलिसन्निभाः क्वचित् कुङ्कुमसङ्काशाः शिखाः वह्निश्चकाशिरे. அவர்கள் கைகளில் கை குழந்தைகளும் தலையை விரித்துக் கொண்டும் கூச்சலிட்டார்கள். கருமேகங்களின் நடுவில் தென்படும் மின்னலைப் போல் அவர்கள் ஜொலித்தார்கள். அனுமான் எல்லா மாளிகைகளிலிருந்தும் வஜ்ரம், பவழம், வைடூரியம், முத்து, வெள்ளி என்று பல வகை மணிபூஷணங்கள் சிதறி விழுவதை கண்டார். எவ்வளவு மரக்கட்டைகளையும் புல்லை எரித்தாலும் எப்படி அக்னி திருப்தி அடையாதோ அதே போல் அனுமானுக்கு முக்கிய ராட்சசர்களை கொன்றதால் மட்டுமே திருப்தி ஏற்படவில்லை. அக்னி ஜுவாலை சில இடங்களில் புரசம் மலர்கள் போலவும் இலவ மரங்கள் போலவும் மற்றும் சில இடங்களில் குங்குமத்தை போலவும் பிரகாசித்தது. ஹனுமதா வேகவதா வானரேன மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தத்ருத்ரேன திரிபுரம் யதா ததஸ்து லங்காபுர பர்வதாக்ரே சமுத்திதோ பீம பராக்ரமோக்னிः பிரசார்ய சூடாவலயம் பிரதீப்தோ ஹனுமதா வேகவதா விசிருஷ்டः யுகாந்தகாலா நலதுல்யவேகः समारुतोऽग्निर्ववृधे दिवि स्पृक् विधूमरश्मिर्भवनेषु सक्तो रक्षः शरीराज्यसमर्पितार्चिः आदित्यकोटिसदृशः सुतेजा लङ्कां समस्तां परिवार्य तिष्ठन् शब्दैरनेकैरशनिप्ररूढैर्बिन्दन्निवाण्डं प्रबभौ महाग्निः. ருத்ரன் திரிபுரத்தை அழித்தது போல் அனுமான் வாயு வேகத்தில் லங்கையை எரித்தார். ஜொலிக்கும் நெருப்பு பற்றி எரியும் லங்கையிலிருந்து அனுமான் அதிவேகமாக சுழன்று கொண்டு லங்கை இருக்கும் திரிகூட்டமலையின் மேல் தாவி ஏறினார். காற்றுடன் கூடிய நெருப்பு ராட்சசர்களின் வீடுகளிலிருந்து ஆகாயம் வரை புகையில்லாமல் கொழுந்து விட்டெறிந்தது. அந்த அக்னிக்கு ராட்சசர்களின் சரீரங்களே நெய் ஆகுதிகளாகின. கோடிக்கணக்கான சூரியன்கள் போல் ஒளி வீசிக்கொண்டு லங்கை முழுவதும் சூழ்ந்து கொண்டது அந்த அக்னி ஜுவாலை. இடிமுழக்கம் போன்ற பலவித சப்தங்களால் அண்டத்தையே பிளப்பது போல் அந்த மாபெரும் அக்னி சிறப்பாக விளங்கிற்று. தத்ராம்பராதக்னிரதி பிரவருத்தோ ருக்ஷப்ரபः கிம்சுகபுஷ்பசூடः निर्वाणधूमाकुलराजयश्च नीलोत्पलाभाः प्रचकाशिरेभ्राः वज्रीमहेन्द्रस्त्रिदशेश्वरो वा राक्षाध्यमो वा वरुणो नीलो वा रुद्रोऽग्निरेर्को धनदश्च सोमो नवानरोऽयं स्वयमेव कालः किं ब्रह्मणः सर्वपितामहस्य सर्वस्य धातुश्चतुराननस्य इहागतो वानररूपधारी ரக்ஷோபசம்ஹாரகரः பிரகோபः. பலாச புஷ்பம் போல் ஜொலிக்கும் முரட்டு தீ ஆகாயத்தை நோக்கி பறந்தது. புகை சூழ்ந்த மேகங்கள் ஆகாயத்தில் கருநெய்தல் போல் ஒளி வீசின. இவன் சாக்ஷாத் வஜ்ராயுதத்திற்கு அதிபதியான மகேந்திரனோ இல்லை யமன்தானோ? வாயுவோ, அக்னி தேவனோ, வருணனோ அல்ல ருத்ரனோ? குபேரன் அல்ல சந்திரசூரியனோ அல்லது சாக்ஷாத் காலந்தானோ? இவன் வெறும் வானரனாக இருக்க முடியாது. அல்ல பிதாமகரான பிரம்மாவோ? நால்முக பிரம்மாவின் பெருங்கோபமே ராட்சசர்களை அழிப்பதற்காக வானர ரூபம் ஏற்று இங்கு வந்திருக்கிறதோ? கிம் வைஷ்ணவம் வா கபிரூபமேத்ய ரக்ஷோ விநாசாய பரம் சுதேஜः अनन्तमव्यक्तमचिन्त्यमेकं स्वमायया प्रतमागतं वा इत्येव मूचुर्बहवो विशिष्टा
रक्षोगणास्तत्र समेत्य सर्वे सम्प्राणिसङ्घां सगृहां सवृक्षां दग्धां पुरीं तां सहसा समीक्ष्य ततस्तु लङ्का सहसा प्रदग्धा सराक्षसा साश्वरथा सनागा सपक्षिसङ्घा समृगा सवृक्षा रुरोददीना तुमुलं सशब्दम्. அல்லது அபார ஆற்றல் கொண்ட விஷ்ணுதான் இந்த குரங்கு வடிவத்தில் வந்திருக்கிறாரோ? அவருடைய அனந்த அவ்யக்த அச்சிந்திய ரூபத்தில் ராட்சசர்களை அழிப்பதற்காக தன் மாயா சக்தியினால் வானரனாக வந்திருக்கிறாரோ? உயிர் பிராணிகளோடும் வீடுகளோடும் மரங்களோடும் திடீரென்று எரிக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்த்து பிரமுகர்களான அரக்கர்கள் கூட்டமாக கூடி இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். ராட்சசர்களோடும் ரதங்கள் குதிரைகளோடும் யானைகளோடும் பறவை கூட்டங்களோடும் விலங்குகளோடும் மரங்களோடும் எரிக்கப்பட்ட லங்கை பட்டினத்தை கண்டு ராட்சசர்கள் உரத்த குரலில் ஓலமிட்டு அழுதார்கள். தந்தையே, மகனே, பிரியமானவனே, நண்பா, சுகபோகங்களை அனுபவித்து வந்தோமே, இப்படி ஆகிவிட்டதே என்று ஒப்பாரி வைத்து அங்கு ஏற்பட்ட இரைச்சல் மிகவும் கோரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. हा तात हा पुत्रक कान्तमित्र हा जीवितं भोगयुतं सुपुण्यं रक्षोभिरेवं बहुधा ब्रुवद्भिः शब्दः कृतो घोरतरस्सु भीमः हुताशनज्वालसमावृता सा हतप्रवीरा परिवृत्तयोधा हनुमतः क्रोधबलाभिभूता बभूव शापोपहतेव लङ्का ससम्भ्रमत्रस्तविषन्न राक्षसां समुज्ज्वलज्वालहुताशनाङ्कितां ददर्श लङ्कां हनुमान् महामनाः स्वयम्भुकोपोपहतामिवावनिम्. அக்னிதேவன் தன் தீயை நகரம் முழுவதும் பரப்பி வீரர்கள் கொல்லப்பட்டும் சேனைகள் சிதறிகிடந்தும் அனுமானின் கோபத்தையும் பார்க்கும் பொழுது லங்கையே சாபத்தினால் அழிந்தது போல் ஆயிற்று. லங்காபுரி நெருப்பு ஜுவாலையினால் சூழப்பட்டும் பிரமித்து அஞ்சி கவலையில் ஆழ்ந்திருந்த அரக்கர்களையும் கண்டார் அனுமான். பிரம்மாவின் கோபத்தினால் அழிக்கப்பட்ட பூமியைப் போல் ஆயிற்று அந்த மாநகரம். அனுமான் வாயுபுத்திரன் மரங்களையும் உபவனங்களையும் அழகான மாளிகைகளையும் அழித்து அரக்கர்களையும் கொன்று கம்பீரமாக நின்றார். भङ्क्त्वा वनं पादपरत्नसङ्कुलं हत्वा तु रक्षांसि महान्ति संयुगे दग्ध्वा पुरीं तां गृहरत्नमालिनीं तस्थौ हनूमान् पवनात्मजः कपिः त्रिकूटशृङ्गाग्रतले विचित्रे प्रतिष्ठितो वानरराजसिंहः प्रदीप्तलाङ्गूलकृतार्चिमाली व्यराजतादित्य इवांशुमाली सराक्षसांस्तान् सुबहुंश्च हत्वा वनं च भङ्क्त्वा बहुपादपं तत् विसृज्य रक्षो भवनेषु चाग्निं जगाम रामं मनसा महात्मा ततो महात्मा हनुमान् मनस्वी निशाचराणां क्षतकृत्कृतार्थः रामस्य नाथस्य जगत्त्रयाणां ஸ்ரீபாதமூலம் மனசா ஜகாம. சூரியனைப் போல் எரியும் வாளுடன் வானரர்களின் திக்கஜரான அனுமான் திரிகூட்டமலையின் உச்சியில் நின்றார். வீர அனுமான் பல அரக்கர்களை கொன்றவர், பல மரங்களை பிடுங்கி எறிந்தவர், ராட்சசர்களின் மாளிகைகளை கொளுத்தினவர் ராமரை நினைத்து கொண்டார். எல்லா தேவர்களும் அந்த வானர வீரனை புகழ்ந்தார்கள். அவரோ சக்திசாலியாக, புத்திசாலியாக மற்றும் வாயுவுக்கு ஒப்பான வேகமுடையவருமாக விளங்கினார். ததஸ்துதம் வானரவீர முக்கியம் மகாபலம் மாருததுல்ய வேகம் மகாமதிம் வாயுசுதம் வரிஷ்டம்
प्रतुष्टुवुर्देवगणाश्च सर्वे भङ्क्त्वा वनं महातेजा हत्वा रक्षांसि संयुगे दग्ध्वा लङ्कापुरीं रम्यां रराजसमहाकपिः तत्र देवाः स गन्धर्वाः सिद्धाश्च परमर्षयः दृष्ट्वा लङ्कां प्रदग्धां तां विस्मयं परमं गताः तं दृष्ट्वा वानरश्रेष्ठं हनुमन्तं महाकपिं कालाग्निरिति सञ्चिन्त्य सर्वभूतानि तत्र सुः देवाश्च सर्वे मुनिपुङ्गवाश्च गन्धर्वविद्याधरकिन्नराश्च भूतानि सर्वाणि महान्ति तत्र जग्मुः परां प्रीतिमतुल्यरूपाम् इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे चतुःपञ्चाशः सर्गः. ஹனுமான் செய்த செயல்களினால் வெற்றி சோபையுடன் அங்கு நின்றார். அப்போது தேவ கந்தர்வ சித்த மாமுனிவர்கள் லங்கை எரிக்கப்பட்டதை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். எல்லா பிராணிகளும் அனுமானை பார்த்து அஞ்சி இவர்தான் காலாக்னி என்றும் பிரளயகாலனே இவர்தான் என்றும் முடிவுக்கும் வந்தார்கள். மகான்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், யக்ஷர்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 54ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். पञ्चपञ्चाशः सर्गः. लङ्कां समस्तां सन्दीप्य लाङ्गूलाग्निं महाबलः निर्वापयामास तदा समुद्रे हरिसत्तमः सन्दीप्यमानां विध्वस्तां त्रस्तरक्षोगणां पुरीम् अवेक्ष्य हनुमान् लङ्कां चिन्तयामास वानरः तस्याभूत्सु महांस्त्रासः कुत्साचात्मन्यजायत लङ्कां प्रदहता कर्म किं स्वित्कृतमिदं मया धन्यास्ते पुरुषश्रेष्ठा ये बुद्ध्या कोपमुत्थितं निरुन्धन्ति महात्मानो दीप्तमग्निमिवाम्भसा क्रुद्धः पापं न कुर्यात् कः क्रुद्धो हन्यात् गुरूनपि क्रुद्धः परुषया वाचा नरः साधु न दिक्षिपेत्. மகாபலசாலியான அனுமான் லங்கை முழுவதையும் எரித்துவிட்டு தன் வாள் நெருப்பை கடலில் அணைத்தார். எரியும் லங்கையையும் அச்சம் கொண்டு ஓடும் அரக்கர்களையும் பார்த்து அவர் யோசித்தார். பயங்கரமான ஒரு யோசனை தோன்றியது அவருக்கு. லங்கை இப்படி சாம்பலாகுவதை பார்த்தவர் எண்ணினார். லங்கை எரிந்தது. என்ன பயங்கர காரியம் செய்துவிட்டோம். பொங்கி வரும் கோபத்தை அடக்குபவர்கள் உண்மையில் மகாத்மாக்கள் தான். எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை தண்ணீரால் அணைப்பது போல் அவர்கள் கோபத்தை வெல்ல முடிகிறது. கோபம் கொண்டவன் எந்த பாவத்தை தான் செய்ய மாட்டான். ஆச்சாரியர்களையும் சாதுக்களையும் கூட அவன் கொலை செய்ய தயங்க மாட்டான். வாச்யா வாச்யம் பிரகுபிதோ ந விஜானாதி கர்ஹிசித் நாகார்யமஸ்தி க்ருத்தஸ்ய நாவாச்யம் வித்யதே க்வசித் யக் சமுத்பதிதம் க்ரோதம் க்ஷமயைவ நிரஸ்யதி யதோரகஸ்த்வசம் ஜீர்ணாம் ச வை புருஷ உச்யதே धिगस्तु मां सुदुर्बुद्धिं निर्लज्जं पापकृत्तमम् अचिन्तयित्वा तां सीतामग्निदं स्वामिघातकं यदि दग्धा त्वियं लङ्का नूनमार्यापि जानकी दग्धा तेन मया भर्तुर्हतं कार्यमजानता यदर्थमयमारम्भस्तत्कार्यमवसादितं मया हि दहता लङ्कां न सीता परिरक्षिता. கோபம் கொண்டவனுக்கு தகுந்தது தகாதது எதுவென்று தெரியாது. அவனுக்கு எந்த செயலும் தவறென்றே தெரியாது.
பேசத்தகாதது என்று அவனுக்கு ஒன்றுமே இல்லை. பாம்பு நலிந்துவிட்ட சட்டையை உரிப்பதைப் போல எவனொருவன் பொங்கி வரும் கோபத்தை பொறுமையினால் துளக்கிறானோ அவனே உண்மையான ஞானி. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய மூர்க்கன், வெட்கமில்லாதவன், பாவத்தை செய்துவிட்டேனே. சீதா பிராட்டியை குறித்து ஒரு நொடி கூட சிந்திக்காமல் இப்படி லங்கையை எரித்துவிட்டு என் எஜமானருக்கு துரோகம் செய்து விட்டேனே. லங்கை எரிந்து விட்டதென்றால் ஜானகியும் அல்லவா மாண்டிருப்பாள். எஜமானரின் காரியத்தை தெரியாமல் கெடுத்து விட்டேனே. நான் வந்த காரியம் வீணாகிவிட்டதே. சீதை இந்த எரியும் லங்கையில் என்னால் காப்பாற்றப்படவில்லையே. ஈஷத் காரியமிதம் காரியம் கிருதமாசீன்ன சம்சயः தஸ்ய क्रोधाभिभूतेन मया मूलक्षयः कृतः विनष्टा जानकी नूनं न ह्यदग्धः प्रदृश्यते लङ्कायां कश्चिदुद्देशः सर्वा भस्मीकृता पुरी यदि तद्विहतं कार्यं मम प्राज्ञा विपर्ययात् इहैव प्राणसन्न्यासो ममापि ह्यध्यरोचते किमग्नौ निपतां याध्य आहोस्विद्बडबामुखे शरीरमाहो सत्त्वानां दद्मि सागरवासिनां कथं हि जीवता शक्यो मया द्रष्टुं हरीश्वरः तौ वा पुरुषशार्दूलौ कार्यसर्वस्वघातिना. சீதையை கண்டுபிடிக்கும் காரியம் நிறைவேறியது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் என் கோபத்தினால் அந்த காரியம் கெட்டுவிட்டதே. லங்கையில் ஒரு இடம் கூட மிஞ்சாமல் எரிந்துவிட்டதே. ஜானகியும் அவசியம் உயிரிழந்திருப்பாள். நகரமே சாம்பலாகிவிட்டது. என் புத்தி தடுமாற்றத்தினால் என்னிடம் ஒப்படைத்த காரியம் நாசமாகிவிட்டிருந்தால் இப்போதே இங்கேயே என் உயிரை விடுவதுதான் உச்சிதமானது. எரியும் தீயில் குதித்து விடலாமா, அல்லது கடலில் இருக்கும் நீர்வாழ் பிராணிகளுக்கு இரையாகி விடலாமா? என் காரியம் முழுவதையும் வீணாக்கிவிட்டு நான் வானர தலைவரின் எதிரில் எப்படி செல்வேன்? புருஷர்களில் புலிகளாக விளங்கும் இரு சகோதரர்களை நான் எப்படி சந்திப்பேன் என்றெல்லாம் நினைத்து ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினார் அனுமான். மயா खलु तदेवेदं रोषदोषात् प्रदर्शितं प्रतिथं त्रिषु लोकेषु कपित्वमनवस्थितं धिगस्तुराजसम्भावमनीषमनवस्थितम् ईश्वरेणापि यद्रागान् मया सीता न रक्षिता विनष्टायां तु सीतायां तावुभौ विनशिष्यतः तयोर्विनाशे सुग्रीवः सबन्धुर्विनशिष्यति एतदेव वचः श्रुत्वा भरतो भ्रातृवत्सलः धर्मात्मा सह शत्रुघ्नः कथं शक्ष्यति जीवितुम् इक्ष्वाकुवंशे धर्मिष्ठे गते नाशमसंशयम् भविष्यन्ति प्रजाः सर्वाः शोकसन्तापपीडिताः. சஞ்சலத்தனம் என்ற பிறவி குணம் இருக்கும் குரங்கு புத்திக்கு நான் அடிமையாகி விட்டேனே. இந்த மூவுலகிலும் குரங்கின் இயற்கை குணம் நன்றாக தெரிந்ததுதான். என் கோபத்தை அடக்க இயலாதவன் அதற்படி நடந்து விட்டேனே. சீதையை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே. சீதையை தொலைத்து விட்டார்கள் என்று இரு ராஜகுமாரர்களும் அறிந்தால் அவர்கள் சந்தேகமின்றி உயிர் தியாகம் செய்து கொள்வார்கள். சுக்ரீவரும் தன் பந்துக்களுடன் இறந்து விடுவார். இதை கேட்டு பிரியமுள்ள பாசமுள்ள தர்மாத்மாவான பரதன் எப்படி சகித்துக் கொள்வார்? அவர் சத்ருக்னருடன் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. இக்ஷ்வாகு குலம் அழிந்து போனால் மக்கள் சோகக்கடலில் மூழ்கி விடுவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. तदहं भाग्यरहितो लुप्तधर्मार्थसङ्ग्रहः रोषदोषपरीतात्मा व्यक्तं लोकविनाशनः इति चिन्तयतस्तस्य निमित्तान्युपपेदिरे
पूर्वमप्युपलब्धानि साक्षात् पुनरचिन्तयत् अथवा चारु सर्वाङ्गी रक्षिता स्वेन तेजसा न नशिष्यति कल्याणी नाग्निरग्नौ प्रवर्तते न हि धर्मात्मनस्तस्य भार्या ममिततेजसः स्वचारित्राभिगुप्तां तां स्प्रष्टुमर्हति पावकः नूनं रामप्रभावेन वैदेह्या सुकृतेन च यन्मां दहनकर्मायं नादहद्धव्यवाहनः. தருமத்தையும் அர்த்தத்தையும் இழந்தவன் ஆகிவிட்டேன் நான் இவ்வுலகில் மக்கள் அழிவுக்கு காரணமாகி விட்டேனே, நான் எவ்வளவு துர்பாக்கியசாலி என்று இப்படியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அனுமானுக்கு நன்னிமித்தங்கள் எதிரில் தோன்றத் தொடங்கின. அவர் மறுபடியும் அதை கவனித்து சிந்தித்தார். மங்களதேவியான சீதை அவளுடைய தூயத்தன்மையினால் காப்பாற்றப்பட்டிருப்பாளே தவிர இந்த அக்னி அவளை ஒன்றும் செய்திருக்காது. அவள் புனிதமானவளாயிற்றே. அவள் கணவரோ தருமாத்மா, எல்லையில்லா மகிமை வாய்ந்தவர். அப்படிப்பட்டவரின் தரும பத்னியை நெருப்பு தொடவும் கூடுமோ? அக்னி எல்லாவற்றையும் எரிக்க கூடியவர். ராமரின் பிரபாவத்தினாலும் வைதேகியின் புண்ணியத்தினாலும் என் வாளை பொசுக்கவில்லையே. த்ரயாணாம் பரதாதீனாம் भ्रातॄणां देवता च या रामस्य च मनः कान्ता सा कथं विनशिष्यति यद्वा दहनकर्मायं सर्वत्र प्रभुरव्ययः न मे दहति लाङ्गूलं कथमार्यां प्रदक्ष्यति पुनश्चाचिन्तयत्तत्र हनुमान् विस्मितस्तदा हिरण्यनाभस्य गिरेर्जलमध्ये प्रदर्शनं तपसा सत्यवाक्येन अनन्यत्वाच्च भर्तरि अपि सा निर्दहेदग्निं न तामग्निः प्रधक्ष्यति स तथा चिन्तयंस्तत्र देव्या धर्मपरिग्रहं शुश्राव हनुमान् वाक्यं சாரணானாம் மகாத்மனாம். பரத லக்ஷ்மண சத்ருகணனுக்கு அவள் தெய்வம் போன்றவள், ராமருக்கோ பிரியமானவள். அவள் எப்படி அழிந்து போக முடியும்? என் வாளையே எரிக்காமல் இருந்த அக்னிதேவன் சீதைக்கு தீங்கு எப்படி செய்வார்? கடலுக்கு நடுவில் எதிரே வந்த மைனாகப் பர்வதத்தை நினைத்து அந்த ஆச்சரியமான காட்சியை எண்ணி வியந்தார் அனுமான். தவத்தின் சிறப்பினாலும் சத்தியம் தவறாத பேச்சினாலும் கணவரிடமே மனத்தை செலுத்தியவரால் சீதை வேண்டுமானால் அக்னியை எரிக்கலாமே தவிர அவரை அக்னி எரிக்க முடியாது. இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது மகாத்மாக்களான சாரணர்கள் ஆகாயத்தில் பேசிக்கொண்டு போவதை அனுமான் கேட்டார். அஹோ கலு கிருதம் கர்ம दुष्करं हि हनुमता अग्निं विसृजताभीक्ष्णं भीमं राक्षससद्मनि प्रपलायितरक्षस्त्री बालवृद्धसमाकुला जनकोलाहलाद्माता क्रन्दन्ती वाद्रिकन्दरे दग्धेयं नगरी सर्वा साट्टप्राकारतोरणा जानकी न च दग्धेति विस्मयोद्भुत एव नः सनिमित्तैश्च धृष्टार्थैः कारणैश्च महागुणैः ऋषिवाक्यैश्च हनुमान् अभवत् प्रीतमानसः ततः कपि प्राप्तमनोरथार्थस्तामक्षतां राजसुतां विदित्वा प्रत्यक्षतस्तां पुनरेव दृष्ट्वा प्रतिप्रयाणाय मतिं चकार. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 55 सर्गः. ஆஹா, அனுமான் தான் எவ்வளவு அரிய பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்!
அடக்க முடியாத நெருப்பை ராட்சசர்களின் வீடுகளில் வைத்தார். நகரம் முழுவதும் ராட்சச பெண்கள், பாலர்கள், வயோதிகர்கள் ஆகியோர்களின் சோகக்குரல் பெருங்கூச்சலாக எழுந்தது. அவர்களின் பரபரப்பினால் ஏற்பட்ட கதறல் மலை குகைகளில் கூட எதிரொலித்தது. உப்பரிகை, பிரகாரம், நுழைவாயில் உட்பட நகரம் முழுவதும் எரிந்து போயிற்றே தவிர ஜானகிக்கு ஒன்றுமே ஆகவில்லையே. என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம் என்று பேசிக்கொண்டார்கள். நன்னிமித்தங்களையும் சாரணர்களின் பேச்சையும் கேட்ட அனுமான் சந்தோஷப்பட்டார். தான் வந்த காரியம் நிறைவேறியது என்று தெரிந்தும், சீதைக்கு எவ்வித அபாயமும் ஏற்படவில்லை என்று புரிந்தும், நேரில் ஒருமுறை அவரை மறுபடியும் சந்தித்துவிட்டு திரும்பி போக முடிவு செய்தார் அனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 55ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். षट्पञ्चाशः सर्गः ततस्तुषिंशु पामूले जानकीं पर्यवस्थिताम् अभिवाद्याब्रवीदृष्ट्या पश्यामि त्वामिहाक्षताम् ततस्तं प्रस्थितं सीता वीक्षमाना पुनः पुनः भर्तृस्नेहान्वितं वाक्यं हनुमन्तमभाषत काममस्य त्वमेवैकः कार्यस्य परिसाधने पर्याप्तः परवीरघ्न यशस्यस्ते बलोदयः शरैः सुसङ्कुलां कृत्वा लङ्कां परबलार्दनः मां न येध्यति काकुत्स्थस्तस्य सदृशं भवेत् तद्यथा तस्य विक्रान्तमनुरूपं महात्मनः भवेदाहवशूरस्य तथा त्वमपुपादय. சிம்சுபா மரத்தினடியில் அமர்ந்திருக்கும் ஜானகியை வணங்கி ஆஞ்சநேயர் சொன்னார், தேவி, க்ஷேமமாக இருக்கும் தங்களை பார்ப்பது என்னுடைய பாக்கியம். அனுமானை புறப்பட தயாராக இருப்பதை கண்ட சீதா தன் கணவரிடம் கொண்டுள்ள நெருக்கமான பாசத்தை புலன்படுத்தும் சொற்களை கூறினாள். எதிரிகளை மாய்ப்பவனே, என்னை காப்பாற்ற உன் ஒருவனாலேயே முடியும். உனக்கு கீர்த்தி பெருகட்டும். காகுத்தன் ராமர் போரில் வல்லவர். லங்கைக்கு வந்து எதிரிகளை யுத்தத்தில் ஜெயித்து என்னை அழைத்துச் சென்றால் அதுவே அவருக்கு பெருமையை தரும். ஆகவே போரில் திறமையாளியான ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்திற்கு ஏற்றபடி நீ செயல் திட்டங்களை வகுத்துக்கொள். तदर्थोपहितं वाक्यं प्रश्रितं हेतुसंहितं निशम्य हनुमांस्तस्य वाक्यमुत्तरमब्रवीत् क्षिप्रमेष्यति काकुत्स्थो हरिवृक्षप्रवरैर्वृतः यस्ते युधि विजित्यारीन् शोकं व्यपनयिष्यति एवमाश्वास्य वैदेहीं हनुमान् मारुतात्मजः गमनाय मतिं कृत्वा वैदेहीमभ्यवादयत् ततः स कपिशार्दूलः स्वामी सन्दर्शनोत्सुकः ஆருரோஹ கிரிஸ்ரேஷ்டமரிஷ்டமரிமர்தனஹ. சீதையின் அர்த்தமுள்ள வார்த்தைகளை கேட்ட அனுமான் இவ்வாறு பதிலளித்தார். வானர கரடி படைகளுடன் கூடிய சீக்கிரத்தில் காகுத்தன் இங்கு வருவார். அவர் யுத்தத்தில் வென்று உங்கள் சோகத்தை போக்குவார். வாயுபுத்திரனான மாருதி இவ்வாறு வைதேகிக்கு ஆஸ்வாசனம் கொடுத்துவிட்டு அவளை இன்னொரு முறை நமஸ்கரித்து அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானார். வானரர்களில் திக்கஜமான அனுமான், எதிரிகளை நாசம் செய்பவர், தன் எஜமானரை பார்க்க ஆவல் கொண்டு அரிஷ்டம் என்ற சிறந்த மலையின் மேல் ஏறினார். துங்க பத்மகஜுஷ்டாபீர் நீலாபீர் வனராஜிபிஹ சோத்தரீயமிவாம்போதைஹ शृङ्गान्तरविलम्बिभिः बोध्यमानमिव प्रीत्या दिवाकरकरैः शुभैः उन्मिषन्तमिवोद्धूतैर्लोचनैरिव धातुभिः तोयौघनिस्वनैर्मन्द्रैः प्रादीतमिव सर्वतः
प्रगीतमिव विस्पष्टैर्नानाप्रस्रवनस्वनैः देवदारुभिरत्युच्चैरूर्ध्वबाहुमिव स्थितं प्रपातजलनिर्घोषैः प्राकृष्टमिव सर्वतः वेपमानमिव श्यामैः कम्पमानैः शरद्धनैः वेणुभिर्मारुतोद्धूतैः कूजन्तमिव कीचकैः निःश्वसन्तमिवामर्षाद्धोरैराशीविशोत्तमैः நீஹாரகிருதகம்பீரைர்த்யாயந்தமிவ கஹ்வரைः. அரிஷ்ட பருவதம் கரும்பச்சையான பத்மக மரங்களால் சோபித்தது. மேகங்கள் அந்த பர்வதத்தை சூழ்ந்திருக்கவே அந்த மலையே ஒரு மேலாடை போட்டிருப்பதை போல் விளங்கிற்று. சூரிய கிரணங்களால் எழுப்பப்பட்டதை போலும் தாத்துக்கள் நிரம்பி இருப்பதாலும் அந்த மலை கண் விழித்து பார்ப்பதைப் போல் இருந்தது. பெருகும் நீரோடங்களில் சீரான ஒலியால் வேதங்களை உரத்த குரலில் சொல்வது போல் தோன்றியது. மலையே நீரோசையில் பாடுவது போல் இருந்தது. உயரமாக வளர்ந்திருக்கும் தேவதாரு விருட்சங்களை பார்க்கும் பொழுது சாது ஜனங்கள் கைகளை உயரத் தூக்கிக் கொண்டு நின்று தபஸ் செய்வது போலவும் நீரோடைகளின் சப்தம் மலையை சிலிர்க்க வைப்பது போலவும் இருந்தது. சரத்கால மேகங்களினால் அந்த பெரிய மலை நடுங்குவது போலவும் மூங்கில்களில் காற்று புகுந்து வெளிப்பட்ட ஓசை கூவுவது போலவும் தோன்றியது. விஷப்பாம்பின் சுவாசத்தை போல் சப்தம் எழும்பியது. மலை குகைகளெல்லாம் பனிமூட்டத்தால் மறைக்கப்பட்டு மலையே தியானம் செய்வது போலவும் விளங்கியது. மேகபாதநிபைः பாதைः प्राक्रान्तमिव सर्वतः जृम्भमानमिवाकाशे शिखरैरभ्रमालिभिः कूटैश्च बहुधा कीर्णैः शोभितं बहुकन्दरैः सालतालाश्वकर्णैश्च वंशैश्च बहुभिर्वृतं लतावितानैर्वितथैः पुष्पवद्भिरलङ्कृतं नानामृगगणाकीर्णं धातुनिष्यन्दभूषितं बहुप्रस्रवनोपेतं शिलासञ्चयसङ्कटं महर्षियक्षगन्धर्व किन्नरोरगसेवितं लतापादपसम्बाधं सिंहाद्युषितकन्दरं व्याघ्रसङ्घसमाकीर्णं स्वादुमूलफलोदकं तमारुरोह हनुमान् पर्वतं पवनात्मजः रामदर्शनशीघ्रेण பிரஹர்ஷேனாபிச்சோதிதஹ. மலையின் அடிவாரம் வரைக்கும் மேக கூட்டங்கள் நடமாடுவது போல் இருந்தது. மேகங்களால் மலை உச்சி மாலை போட்டிருப்பது போலும் இருந்தது. எல்லா வகையான குகைகளும் சிகரங்களும் நிறைந்த அந்த மலை மிக அழகாக காட்சியளித்தது. அந்த மலையில் பனை, அசுவகர்ண, மூங்கில் முதலிய மரங்கள் ஏராளமாக இருந்தன. கொடிகளும் அழகான பூக்களும் பலவித விலங்குகளும் நிறைந்த பர்வதம் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அநேக நீரோடைகள் ஓடுவதும் அதை கல்பாறைகள் தடுத்து நிறுத்துவதுமாக இருந்தது அந்த மலை. அந்த மலையில் மாமுனிவர்கள், யக்ஷ, கந்தர்வ, கிண்ணர, நாக, உரகர்கள் வசித்து வந்தார்கள். கொடிகளும் மரங்களும் நிறைந்த, சிங்கங்களும் புலிகளும் வசித்த குகைகள் ஏராளமாக இருக்க அந்த மலையில் விரைவில் ஸ்ரீராமனை தரிசிக்க போகிறோம் என்ற மகிழ்ச்சி பொங்க வாயுபுத்திரன் அனுமான் ஏறினார். தேன பாததலாக்ராந்தா ரம்யேஷு கிரிசானுஷு சகோஷாः समशीर्यन्त शिलाश्चूर्णीकृतास्ततः सतमारुह्य शैलेन्द्रं व्यवर्धत महाकपिः दक्षिणादुत्तरं पारं प्रार्थयन् लवनाम्भसः अधिरुह्य ततो वीरः पर्वतं पवनात्मजः ददर्श सागरं भीमं मीनोरगनिषेवितं समारुत इवाकाशं मारुतस्यात्मसम्भवः प्रपेदे हरिशार्दूलो दक्षिणादुत्तरां दिशम्.
அனுமானுடைய காலடியில் மிதிபட்டு மலையின் அழகிய தாழ்வாரத்திலிருந்த பாறைகள் பெரும் சப்தத்துடன் நொறுங்கிப் போய் தூள் தூளாயின. மலையேறி வடக்கு திசையை நோக்கி நின்று வேண்டிக் கொண்டு தன் உருவத்தை பேருருவம் எடுத்து பெரிதாக்கிக் கொண்டார் அனுமான். மீன் சர்ப்பங்கள் வசிக்கும் பயங்கரமான சமுத்திரத்தை பார்த்தார் அந்த வாயுகுமாரர். குரங்குகளில் புலியான அனுமான் காற்றைப் போலவே வேகத்துடன் தெற்கிலிருந்து வடக்கு திசையை அடைந்தார். சததா பீடிதஸ்தேன கபினா பர்வதோத்தமஹ ரராசசஹ தைர்பூதைஹ பிரவிஷன் வசுதாதலம் கம்பமானைश्च शिखरैः पतद्भिरपि च द्रुमैः तस्योरुवेगोन्मथिताः पादपाः पुष्पशालिनः निपेतुर्भूतले रुग्णाः शक्रायुधहता इव कन्दरोदरसंस्थानां पीडितानां महौजसां सिंहानां निनदो भीमो नभो भिन्दन्स शुश्रुवे स्रस्तव्या विद्धवसना व्याकुलीकृतभूषणाः विद्याधर्यसमुत्पेतुः सहसा धरणीधरात् अतिप्रमाणा बलिनो दीप्तजिह्वा महाविशाः. அந்த சிறந்த பர்வதம் வானரரால் பீடிக்கப்பட்டு அதிலிருந்த அனைத்து ஜந்துக்களோடும் பூமிக்குள் புதைந்தது. அந்த மலையின் நடுக்கத்தில் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டது போல் மரங்கள் பூமியில் விழுந்தன. குகைகளிலிருந்து சிங்கங்களின் பெரும் ஒலி கேட்டது. ஆகாயத்தையே அது பிளப்பது போல் இருந்தது. வித்யாதரர்கள் தன் ஆடைகள் அவிழ்ந்து விழ, ஆபரணங்கள் சிதறி விழ அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். மகாபலம் பொருந்திய விஷநாகங்கள் ஒளி வீசும் நாக்குகளுடன் கழுத்தும் தலையும் நசுங்கித் தரையில் புரண்டன. நிபீடித சிரோக்ரீவா व्यवेष्टन्त महाहयः किन्नरोरग गन्धर्व यक्ष विद्याधरास्तदा पीडितं तं नगवरं त्यक्त्वा गगनमास्थिताः स च भूमिधरः श्रीमान् बलिना तेन पीडितः सवृक्षशिखरोदग्रः प्रविवेश रसातलं दशयोजनविस्तारस्त्रिंशद्योजनमुच्छ्रितः धरण्यां समतां यातः स बभूव धराधरः सलिलङ्गयिषुर्भीमं सलिलं लवनार्णवं कल्लोलास्फालवेलान्तमुत्पपातनभो हरिः. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे षट्पञ्चाशः सर्गः. கிண்ணர உரக கந்தர்வ யக்ஷ வித்யாதரர்கள் துன்பத்திற்காளான அந்த மலையை துறந்து ஆகாயத்தை சென்றடைந்தார்கள். மிக்க பலம் கொண்ட ஆஞ்சநேயரால் நொறுக்கப்பட்ட அந்த சிறந்த மலை மரங்கள் சிகரங்களோடு ஒட்டுமொத்தமாக ரசாதலத்தை அடைந்தது. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் கொண்ட அந்த பெருமலை பூமிக்கு சமமானது. அந்த பெரும் வானரர் மாபெரும் சமுத்திரத்தை கடக்க விரும்பி அலைகள் இரைச்சலிடும் சமுத்திரத்தின் அக்கரையை நோக்கி சிரமமின்றி ஆகாயத்தில் தாவினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 56ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். सप्तपञ्चाशः सर्गः. सचन्द्रकुमुदं रम्यं सार्ककारण्डवं शुभं तिष्यश्रवणकादम्बमभ्रशैवालशाद्वलं पुनर्वसुमहामीनं लोहिताङ्गमहाग्रहम् ऐरावतमहाद्वीपं स्वातिहंसविलोलितं वातसङ्घातजातोर्मी चन्द्रांशुशिशिराम्बुमत् भुजङ्गयक्षगन्धर्व प्रबुद्धकमलोत्पलं हनुमान्मारुतगतिर्महानौरिव सागरम् अपारमपरिश्रान्तः
पुप्लुवे गगनार्णवम् அழகான மங்களகரமான ஆகாயத்தில் வெண்தாமரை போலிருக்கும் சந்திரனும் நீர்க்கோழி போல் சூரியனும் பூசமும் சிரவணமுமான நட்சத்திரங்கள் அன்னப்பறவைகள் போலும் புனர்பூச நட்சத்திரம் பெரிய மீனை போலவும் செவ்வாய் கிரகமே முதலையைப் போலவும் ஐராவதம் பெருந்தீவை போலவும் சுவாதி நட்சத்திரம் அன்னத்தை போலவும் நட்சத்திர கிரக கூட்டங்கள் மலரும் தாமரைகள் போலும் நாக யக்ஷ கந்தர்வர்கள் கூடி சேர்ந்து நிற்பதும் ஆகாயம் ஜில் என்ற காற்றினாலும் சந்திர ஒளியினாலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கவே அனுமான் வாயுவைப் போல் கப்பல் பெருங்கடலை கடப்பது போல் அனாயாசமாக தாண்டினார். ग्रसमान इवाकाशं ताराधिपमवोल्लिखन् हरन्निवस नक्षत्रं गगनं सार्कमण्डलं मारुतस्यात्मजः श्रीमान् कपिर्व्योमचरो महान् हनुमान् मेघजालानि विकर्षन्निव गच्छति पाण्डुरारुणवर्णानि नीलमाञ्जिष्ठकानि च हरितारुणवर्णानि महाभ्रानि च काशिरे प्रविशन्नभ्रजालानि निष्क्रामंश्च पुनः पुनः प्रच्छन्नश्च प्रकाशश्च சந்திரமா இவ லக்ஷ்யதே. ஆகாயத்தை விழுங்குவது போலவும் சந்திரனை கீறுவது போலவும் நட்சத்திரங்களையும் சூரிய மண்டலத்தையும் பிடிப்பது போலவும் வீர ஆஞ்சநேயர் அந்த வாயுபுத்திரன் ஆகாயத்தில் மேகக்கூட்டங்களை பிளந்து கொண்டு செல்வதைப் போல் பறந்தார். ஹனுமான் மேகங்களுக்கு நடுவே பாய்ந்து செல்ல அவை சிவப்பு, நீலம், மஞ்சள் பூசிய செம்மை, பச்சை கலந்த சிவப்பு ஆகிய வண்ணங்களோடு பிரகாசித்தன. மேகக் கூட்டங்களுக்குள் புகுந்தும் வெளிப்பட்டும் வந்த அவர் சந்திரனைப் போல் காணப்பட்டார். விவிதாப்ரகணாபன்ன கோச்சரோ தவலாம்பரஹ திருஷ்யாத்ருஷ்யதனுர்வீரஸ்ததா சந்திராயதேம்பரே தார்க்ஷ்யாயமானோ ககனே பபாசே வாயுநந்தனஹ தாரயன்மேகபிருந்தானி நிஷ்பதன்ஸ்ச புனः புனः நதன்னாதேன மஹதா மேகஸ்வனமஹாஸ்வனः பிரவரான் ராக்ஷசான் ஹத்வா நாம விஸ்ராவ்ய சாத்மனः ஆகுலாம் நகரீம் கிருத்வா व्यथयित्वा च रावणम् अर्दयित्वा बलं घोरम् வைதேஹீம் அபிவாத்ய ச. மேகக் கூட்டங்களிடையே கண்களுக்கு பட்டும் படாமலும் சென்று கொண்டிருந்த அவ்வீரர் தான் உடுத்தியிருந்த வெண்மையான ஆடையால் ஆகாயத்தில் சந்திரனைப் போல் திகழ்ந்தார். மேகங்களை தாண்டிக் கொண்டு அவைக்குள் மறைந்தும் வெளிவந்தும் பறந்த அனுமான் வாயுகுமாரர் ஆகாயத்தில் கர்ஜித்துக் கொண்டு கருடனாகவே விளங்கினார். வெற்றி வீரரான அனுமான் பல பலசாலியான அரக்கர்களை கொன்று அதனால் பிரசித்தி பெற்றவர். லங்கையையும் எரித்து ராவணனுக்கு மனக்கவலையை ஏற்படுத்திவிட்டு அவன் படையை நாசம் செய்துவிட்டு வைதேகியை பார்த்து நமஸ்கரித்துவிட்டு மிக தேஜஸ்வியான அவர் மீண்டும் தன் பிரயாணத்தை சமுத்திரத்தின் மேல் தொடங்கினார். ஆஜகாம மகாதேஜா புனர்மத்யேன சாகரம் பர்வதேந்திரம் சுநாபம் ச சமுபஸ்பிருஷ்ய வீரியவான் ஜ்யாமுக்த இவ நாராச்சோ மகாவேகோப்யுபாகதः சகிஞ்சிதனு சம்பிராப்தः சமாலோக்ய மகாகிரிம் மகேந்திரம் மேகசங்காஷம் நநாத ஹரிபுங்கவः சபூரயாமாஸ கபிர்திஷோ தசசமந்ததः நதன்னாதேன மஹதா மேகஸ்வனமஹாஸ்வனः சதம் தேசமனுப்ராப்தः சுஹ்ருத்தர்ஷனலாலசः. வீர அனுமான் வாயுபுத்திரன் மைனாக பர்வதத்தை பிரியமாக தொட்டுவிட்டு வில்லிலிருந்து பாயும் அம்பை போல் அதிவேகமாக சென்றார்.
மகேந்திர பர்வதத்திற்கு அருகே சென்று அந்த வானர சிரேஷ்டர் கம்பீரமாக கர்ஜித்தார். அந்த கர்ஜனை 10 திசைகளிலும் எதிரொலித்தது. தன் நண்பர்களை பார்க்கும் ஆர்வம் கொண்டவர் அந்த வானர புலி அவர்கள் இருக்கும் இடத்தை கண்டதும் ஆனந்தத்தில் சப்தமிட்டு வாலையும் சுழற்றினார். நநாத ஹரிஷார்தூலோ லாங்கூலம் சாப்யகம்பயத் தஸ்ய நானத்யமானஸ்ய சுபர்ணச்சரிதே பதி ஃபலதி வாஸ்ய கோஷேன ககனம் சார்க்கமண்டலம் ये तु तत्रोत्तरे तीरे समुद्रस्य महाबलाः पूर्वं संविष्टिताः शूरा वायुपुत्रदिदृक्षवः महतो वायुनुन्नस्य तोयदस्येव गर्जितं शुश्रुवुस्ते तदा घोषमूरुवेगं हनूमतः ते दीनवदनाः सर्वे शुश्रुवुः काननौकसः वानरेन्द्रस्य निर्घोषं पर्जन्यनिनदोपमं निशम्य नदतो नादं வானராஸ்தே சமந்ததஹ. அனுமான் சந்தோஷத்தில் எழுப்பிய சப்தங்கள் கருடனின் பாதையில் ஆகாயமும் சூரிய மண்டலமும் பிளந்து விழுந்து விடும் போல் இருந்தது. வீரமும் மகாபலமும் உடைய வானரர்கள் கடலின் வடக்கு கரையில் வாயுபுத்திரனின் வரவுக்காக காத்திருந்தார்கள். அனுமானின் தொடைகள் அவருடைய வேகத்தினாலும் காற்று வீசுவதாலும் பெரும் ஒலியை எழுப்பியது. அது மேக கர்ஜனையைப் போல் ஒலித்தது. சோர்வடைந்த வானரர்கள் அனுமானுடைய மேகத்தில் இடியோசை போன்ற பேரொலியை கேட்டார்கள். அந்த பெரும் சப்தத்தை கேட்டதும் எல்லா வானரர்களும் அவர் நண்பனை காண உற்சாகம் அடைந்தார்கள். பபூவுருத்சுகாः சர்வே சுஹ்ருத் தர்ஷனகாங்க்ஷிணः ஜாம்பவாம்ஸ்து ஹரிஸ்ரேஷ்டः பிரீதி சம்ஹ்ருஷ்டமானசः உபாமந்த்ர்ய ஹரீன் சர்வானிதம் வசனமப்ரவீத் சர்வதா கிருதகார்யோऽசௌ ஹனுமான் நாத்ர சம்சயः நஹ்யஸ்யா கிருதகார்யஸ்ய நாத ஏவம் விதோ பவேத் தஸ்ய பாஹூருவேகம் ச நிநாதம் ச மகாத்மனः நிஷம்ய ஹரயோ ஹ்ருஷ்டாः சமுத்பேதுஸ்ததஸ்ததः தேன காக்ரான்ன காக்ராணி சிகராத் சிகராணி ச பிரஹ்ருஷ்டா சமபத்யந்த ஹனுமந்தம் திதிருக்ஷவः ते प्रीताः पादपाग्रेषु गृह्य शाखाः सुपुष्पिताः. அவர்களில் முதன்மையானவரான ஜாம்பவான் திருப்தி அடைந்து எல்லா வானரர்களையும் அழைத்து இவ்வாறு கூறினார். அனுமான் எடுத்த காரியத்தை சந்தேகமின்றி முடிப்பவர். அவர் வெற்றி அடையாமல் இப்படி கர்ஜிக்க மாட்டார். அனுமானின் கை கால்களின் சப்தங்களின் ஓசையை கேட்டுக்கொண்டிருக்கும் வானரர்கள் இங்கும் அங்கும் குதித்து அவர்களின் ஆனந்தத்தை தெரியப்படுத்தினார்கள். ஒரு மரத்திலிருந்து இன்னொன்றுக்கும் ஒரு மலையிலிருந்து மற்றொன்றுக்கும் தாவி குதித்தார்கள் அவ்வானரர்கள். மரங்களில் இருக்கும் கிளைகளையும் கொம்புகளையும் வஸ்திரத்தை போல் பிடுங்கி வீசினார்கள். வாசாம்சீவ பிரசாகாश्च சமாவித்யந்த வானராः गिरिगह्वर संलीनो यथा गर्जति मारुतः एवं जगर्ज बलवान् हनुमान् मारुतात्मजः तमभ्रगन संकाशमापतन्तं महाकपिं दृष्ट्वा ते वानराः सर्वे तस्थुः प्राञ्जलयस्तदा ततस्तु वेगवांस्तस्य गिरेर्गिरिनिभः कपिः निपपात महेन्द्रस्य शिखरे पादपाकुले हर्षेनापूर्यमानोऽसौ रम्ये पर्वतनिर्झरे छिन्नपक्ष इवाकाशात् पपात धरणीधरः ततस्ते प्रीतमनसः सर्वे वानरपुङ्गवाः हनुमन्तं महात्मानं
परिवार्योपतस्थिरे परिवार्य च ते सर्वे परां प्रीतिमुपागताः. வாயுமைந்தனும் பலம் பொருந்தியவருமான அனுமான் மலை குகைக்குள் புகுந்து காற்று கர்ஜிப்பது போல் பேரொலி எழுப்பினார். பெரும் மேகம் ஒன்று நெருங்குவது போல் தோன்றிய அனுமானை கண்டதும் வானரர்கள் கைகூப்பி நின்றார்கள். அதற்கப்புறம் மலையைப் போலிருக்கும் அந்த பெரும் வானரர் அதிவேகமாக மரங்கள் நிறைந்த மகேந்திர பர்வதத்தின் உச்சியில் வந்து இறங்கினார். பூர்ண சந்தோஷத்துடன் இறங்கிய அனுமான் சிறகுகள் வெட்டப்பட்ட இன்னொரு மலை ஆகாயத்திலிருந்து விழுவதைப் போல வேகமாக குதித்தார். பரம திருப்தி அடைந்த அந்த வானரர்கள் அனுமானை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். அவரை பார்த்த ஆனந்தத்தில் எல்லோரும் சிரித்த முகத்துடன் சுற்றி நின்றார்கள். प्रहृष्टवदनाः सर्वे तमरोगमुपागतम् उपायनानि चादाय मूलानि च फलानि च प्रत्यर्चयन् हरिश्रेष्ठं हरयो मारुतात्मजम् हनुमांस्तु गुरून् वृद्धान् जाम्बवत् प्रमुखांस्तदा कुमारमङ्गदं चैव सोवन्दत महाकपिः सताभ्यां पूजितः पूज्यः कपिभिश्च प्रसादितः दृष्टा सीतेति विक्रान्तः संक्षेपेनन्यवेदयत् निशसाद च हस्तेन गृहीत्वा वालिनः सुतम्. எந்த தீங்குமின்றி வந்த அனுமானை பார்த்து பரவசம் அடைந்தார்கள் அவ்வானரர்கள். கிழங்கு பழங்கள் கொடுத்து அவருக்கு உபசாரம் செய்தார்கள். அனுமான் முதியோர்களாகிய எல்லோரையும் வணங்கினார். ஜாம்பவான் முதலிய வயோதிகர்களையும் அவர் வணங்கினார். அங்கதனை பார்த்து கைகூப்பி நின்றார். பராக்கிரமம் படைத்த அனுமான் அவர்களால் கொண்டாடப்பட்டு வானரர்களாலும் மகிழ்விக்கப்பட்டார். சுருக்கமாக கண்டேன் சீதையை என்றார் அவர். रमणीये वनोद्देशे महेन्द्रस्य गिरेस्तदा हनुमानब्रवीदृष्टस्तदा तान् वानरर्षभान् अशोकवनिका संस्था दृष्टा सा जनकात्मजा रक्ष्यमाना सुघोराभिः राक्षसीभिरनिन्दिता एकवेणीधरादीना रामदर्शनलालसा उपवासपरिश्रान्ता जटिला मलिनाकृशा ततो दृष्टेति वचनं महार्तममृतोपमं निशम्य मारुतेः सर्वे मुदिता वानराभवन् क्ष्वेलन्त्यन्ये नदन्त्यन्ये गर्जन्त्यन्ये महाबलाः चक्रुः किल किला मन्ये प्रतिगर्जन्ति चापरे. வாலிகுமாரரான அங்கதனின் கைப்பற்றிக் கொண்டு மகேந்திர பர்வதத்தின் அழகான ஓர் இடத்திற்கு சென்று எல்லோரையும் பார்த்து இவ்வாறு கூறினார் வானரர்களில் ரிஷபமான அனுமான். சீதையை அசோகவனத்தில் பயங்கரமான ராட்சசிகளால் பாதுகாக்கப்பட்டு வருவதை நான் பார்த்தேன். மாசற்றவள், ராமரை காண ஆர்வத்தில் இருப்பவள், ஒற்றை பின்னலுடையவள், உபவாசங்களால் மெலிஞ்சிருப்பவள், தலை கூந்தலில் அழுக்கடைந்தவளாக கண்டேன் அவளை. அனுமான் தேன் போல் கூறிய வார்த்தைகளை கேட்ட வானரர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். சிலர் சிங்கநாதம் செய்தார்கள், சிலர் கூவினார்கள், சிலர் கர்ஜித்தார்கள், சிலரோ உரத்த குரல் எழுப்பினார்கள். ஆனந்தத்தில் அவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். கேச்சிதுச்ச்ரிதலாங்கூலாः प्रहृष्टाः कपिकुञ्जराः अञ्चितायत दीर्घानि लाङ्गूलानि प्रविव्यधुः अपरे च हनूमन्तं वानरावारनोपमम् आप्लुत्य गिरिशृङ्गेभ्यः संस्पृशन्ति स्म हर्षिताः उत्तवाक्यं हनूमन्तमङ्गदस्तमथाब्रवीत् सर्वेषां हरिवीराणां मध्ये वचनमुत्तमं
सत्त्वे वीर्येण ते कश्चित् समो वानर विद्यते यदवप्लुत्य विस्तीर्णं सागरं पुनरागतः. சில யானை போலிருக்கும் வானரர்கள் சந்தோஷத்தில் தத்தம் வாள்களை சுழற்றி பூமியில் அடித்தார்கள். சிலர் மலை உச்சியிலிருந்து இறங்கி வந்து யானை போலிருக்கும் அனுமானை கட்டி கொண்டார்கள். அனுமானின் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்ட அங்கதன் வீர வானரரை பார்த்து கூறினார், வானரரே, இவ்வளவு விசாலமான கடலை தாண்டி மறுபடியும் ஒரு தீங்கும் இல்லாமல் திரும்பி இருக்கிறீர்கள். பல பராக்கிரமத்தில் உங்களைப் போல் வேறெவரும் இருக்க முடியாது. வானரோத்தமரே, எங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்து நீங்கள்தான் உங்களுடைய அரிய செயலினால் காரியத்தை சாதித்திருக்கிறீர்கள். வாருங்கள், ராமரை காண செல்வோம். अहो स्वामिनि ते भक्तिरहो वीर्यमहोद्धृतिः दिष्ट्या दृष्टा त्वया देवी रामपत्नी यशस्विनी दिष्ट्या त्यक्ष्यति काकुत्स्थः शोकं सीतावियोगजं ततोऽङ्गदं हनुमन्तं जाम्बवन्तं च वानराः परिवार्य प्रमुदिता भेजिरे विपुलाशिलाः श्रोतुकामाः समुद्रस्य लङ्घनं वानरोत्तमाः दर्शनं चापि लङ्कायाः सीताया रावणस्य च तस्थुः प्राञ्जलयः सर्वे हनुमद्वदनोन्मुखाः तस्थौ तत्राङ्गदः श्रीमान् वानरैर्बहुभिर्वृतः पास्यमानो विबुधैर्दिवि देवपतिर्यथा हनुमता कीर्तिमता यशस्विना तथाङ्गदेनाङ्गदबद्धबाहुना मुदा तदाध्यासितमुन्नतं महन्महीधराग्रं ज्वलितं श्रियाभवत्. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 57 सर्गः. ஆஹா, உங்களுக்குத்தான் சுவாமி மேல் எவ்வளவு பக்தி! உங்கள் வீரமும் தீரமும் ஆற்றலும் தான் ராமரின் பத்னியான யசஸ்வினியான சீதையை காணச் செய்தது. இப்பொழுது காக்குத்தன் சீதையிடமிருந்து பிரிந்திருக்கும் துக்கத்தை விட்டு விடுவார். இவ்வாறு சொன்னதும் வானரர்கள் அங்கதனையும் அனுமானையும் ஜாம்பவானையும் ஒரு முறை பிரதட்சணம் செய்து வந்தார்கள். ஆனந்தத்தில் பெரிய பெரிய பாறைகளில் அமர்ந்து கொண்டார்கள். அனுமான் கடலை தாண்டியதும் லங்கைக்கு பிரவேசித்ததையும் சீதையையும் ராவணனையும் கண்டதையும் பற்றி கேட்க ஆவலுடன் அனுமானை உற்று பார்த்தார்கள். வானரர்களால் சூழப்பட்ட அங்கதன் இந்திரனைப் போல் மற்ற தேவர்களால் தேவலோகத்தில் சூழப்பட்டவன் போல் ஜொலித்தான். கீர்த்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மற்றும் புகழ் பெற்றவனும் தோள்வளை அணிந்திருக்குமான அங்கதன் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருந்ததால் உயரமான அந்த மலை சிகரம் செழுமையாக காணப்பட்டது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 57வது சர்க்கம் சம்பூர்ணம்.